வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியை நம்மளே எப்படி சிம்பிளான மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து ஃபில்ட்ரு மட்டுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ அது அது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து அடைஞ்சிருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ஒரு 5-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் பண்ணியுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடவே இல்லை. நல்லா நிறைய டஸ்ட் ஆகி போயிருக்குது. இவ்வளோ டஸ்ட் இருக்குது. டெய்லியும் தூங்கும் போது இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து ஏசி போட்டு படுக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக இல்லை. மூச்சு விடும்போது நமக்கு அந்த காற்று வந்து டஸ்ட்டு அலர்ஜி ஆகிற மாதிரியே இருந்துச்சு. சரி, அப்படின்ற போது நம்ம இந்த க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஆகிடுச்சு, சூப்பராக. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களும் ஏசி இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு விட க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சில்னஸ் வரும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியை ஒரு காட்டன் துணி வச்சு அழகாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம்னா எந்த ஒரு டஸ்ட்டும் போய் அதில் ஒட்டிக்காது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம திரும்பவுமே அந்த ஃபில்டரை வந்து ஏசி உள்ள மாட்டி விட்ருவோம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இருந்ததுக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசியை போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறமும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போ சின்னதாக ஒரு காட்டன் துணியை வச்சு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன டஸ்ட்டு எதனா இருந்துச்சுன்னா அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ மேற்கொண்டு எந்த ஒயரையுமே தொடாதீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா எது எர்த்து எது லைனும் தெரியாது. அதனால் மெயினை எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க இந்தமாரி க்ளீன் பண்ணும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இதை தொடுங்க. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான் மேலே. கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோட பல் வந்து உடஞ்சிருச்சுன்னா அது போய் உட்காராது அதுக்கப்புறம். அதனால் தெரிஞ்சதுன்னா மட்டும் கவனமாக பண்ணணும் அது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, ஏர் ஃபில்டரை மாட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏசியை போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த சம்மருக்கு இது போல் உங்களுக்கு வீடியோ பார்த்து பண்ண முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கூலிங்கில் நல்லாவே வரும். ஸோ நமக்கு டஸ்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ஏசி பாருங்கள் சூப்பராக வருது. நல்ல சில்னஸ் கிடைக்கிது இப்போ. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.